சசிகலா குடும்பத்தால் பரிந்துரைக்கப்பட்டவர் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி தான். எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு செந்தில் பாலாஜியை சேர்த்திருந்தா அதிமுக பிரச்சனையே பாதி குறைஞ்சிருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு தினகரன் என்ன சொல்றாரு, சசிகலா அவரை மறுபடியும் அமைச்சராக்குனாங்கன்னு ஒரு இது நாங்கள் சொல்லி தான் ஆக்கணும் செங்கோட்டையன் அப்படின்னாரு. அதுவும் உண்மை இல்லை. 10 நாள் கெடுன்றது ஓபிஎஸ் அதுதாங்க. நான் நீங்க அது நல்ல வரை கேட்டீங்க. நான் கேட்கிறேன், பன்னீர்செல்வத்தை நீக்கினாங்கல்ல, பொதுக்குழுல கூட்டி தானே நீக்கணும். அந்த பொதுக்குழுல செங்கோட்டையன் இருந்தாரா இல்லையா? அன்னைக்கு இவர் உண்மையில இவர் எடப்பாடி பழனிசாமி ஜூனியர் இன்னைக்கு சொல்றவர், அவருக்கு அனுபவம் இல்லைன்னு கூட சொல்றவர். நான் 50 வருஷம் இருந்தேன், அவருக்கு சர்வீஸ் என்னன்னு கேட்கிறவர். நான் கேட்குறேன், அன்னைக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாருல்ல, நீ ஜூனியர் உன் தலைமையில் நான் இருக்கணுமான்னு கேட்டிருந்தீங்கன்னா நீ ஆம்பளை. இந்த மக்கள் ராணுவ மருத்துவ பிரிவை முதல்ல அழிக்கணும்னு தோணுது. ஒரு உயிரை கூட போக விடக்கூடாது, எப்படியும் காப்பாற்றணும். உயிர் மேலே பயம் வரணும்னா உயிரை காப்பாற்றுறவங்கள முதல்ல அழிக்கணும். ஒரு உயிரை காப்பாற்ற எந்த எல்லைக்கும் போகணும். இன்னும் கேட்டா 2001 இவருக்கு சீட்டு தரல. இவரை கட்சியில் நீக்கி இருக்க சொல்ல அம்மா என்ன சொன்னாங்க, முத்துசாமி அவரை கூப்பிட்டு அந்த முன்னேற்பாடுகள்லாம் பார்க்கறதுக்கு அனுப்புனாங்க. திமுக இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி பார்க்க அனுப்புனாங்க. அப்போ என்ன பண்ணிட்ட உடனே இவர் சசிகலா கிட்ட போய் சொல்லி, சசிகலா என்ன சொல்லிடுச்சு, இவர் போன வழியே திருப்பி கூட்டிட்டு வர்றாரு, அதனால இவர் வேண்டாம் அப்படின்னு செங்கோட்டையன் அதை சரியா செய்வார்னு இவரை மறுபடியும் கூப்பிட்டு வச்சு அதை செஞ்சாங்க. அதனால தான் இந்த ஒரு ஃப்ளாஷ் ஆச்சு, இவர் தான் சரியான வழிகாட்டி அப்படின்ற இது வந்தது. தவிர அதுக்கு காரணம் இவர் செஞ்ச சசிகலாவை வச்சு செஞ்ச அம்மாவுக்கு தப்பான தகவல் சொல்லி இது உண்டாங்க. அதனால இன்னும் கேட்டால் இவரை அந்த பணி ரோடு கிளியர் பண்ணுற பணிக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் இவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தது தான். முதல்ல ஒரு போக்குவரத்து அமைச்சராக இருந்ததுனால அந்த தொடர்புகள் இருக்கும் அப்படின்றதுனால அவர் செஞ்சாங்களே தவிர, அதை இவருக்கு முன்னால போக்குவரத்து துறை அமைச்சரா தலைவர் காலத்தில் இருந்தவர் முத்துசாமி. அதனால இவர் சும்மா எதையாவது, அதாவது அம்மா ஏதாவது செய்யறாங்கன்னா அவங்க கிட்ட அதை ஒரு நம்பிக்கை பெறுறது ரொம்ப கடினம். ஆனா அதை அம்மா அவங்க ஒருத்தர்கிட்ட ஒரு பணியை கொடுக்குறாங்கன்னா அவங்க கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டு அவங்க செஞ்சு கொடுக்கறதா சரி ரொம்ப நன்றின்னு சொல்லி அவங்க கிடையவே கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்தாலும், அனுபவம் உள்ள அதிகாரியாக இருந்தாலும், அவங்க ஒரு ஃபைலில் கொண்டு வராங்கன்னா அம்மா கிட்ட போகிறதுக்கு நடுங்குவாங்க. அவங்க எவ்வளோ திறமைசாலியாக இருந்தாலும் என்னன்னா, அவங்க அம்மா ஒன்றும் தெரியாத மாதிரி அதை பண்ணி கொண்டு வான்னு சொல்லுவாங்களே தவிர, இவங்க அதுக்கு முன்னே எல்லாத்தையும் ஸ்டடி பண்ணி வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்துட்டு எல்லாத்தையும் படிச்சுட்டு ஏதாவது ஒன்று கண்டுபிடிப்பாங்க. கண்டுபிடிச்சி இதை இப்படி பண்ணியிருக்கலாமே மிஸ்டர் இது அவங்க உடனே பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, ஆமாம்மா மாற்றிடலாமா அப்படின்னு. இதை மாற்றுறதுக்கு உங்ககிட்ட நான் சொல்ல தேவையில்லையான்னுவாங்க. நான் உங்ககிட்ட இந்த வேலையை கொடுத்தேன்னா நீங்கள் இதை சரியாக செய்வீங்கிறதுனால கொடுத்தேன், வேற ஆள் இல்லாமல் கொடுக்கல. நீங்கள் செஞ்சால் அது சரியாக இருக்கணும்னு எனக்கு தேவை 100% பர்ஃபெக்ஷன். 99.9 அதுன்னா நான் உங்ககிட்ட கொடுத்துருக்க வேண்டாமே அப்படின்வாங்க. அவங்க அதுக்குள்ள வேர்த்து விறுவிறுத்து இது பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி அம்மாவுடைய ஆளுமை தன்மை. இப்படி நம்பிக்கை பெற்றவர் தானே நம்பிக்கை பெறலைங்க. இதை கேளுங்க, நம்பிக்கை பெறல. இந்த பயண திட்டத்துல அவர் இதுன்னுவாரு. இது செங்கோட்டையனுக்கு ஒரு அட்வான்டேஜ். இவங்க சசிகலா கிட்ட சொல்லி அவர் பயண திட்டத்தை நான் தான் வடிவம். இவர் என்னன்னா அங்கங்க போவார், மாவட்ட செயலர் கூப்பிட்டாரு, நீ அந்த செய் இதை செய்யுன்னு. அந்த அவங்க ஏற்கனவே இவர் இல்லைன்னாலும் செஞ்சிருவாங்க. அவங்களுக்கும் இந்த அம்மா வர்றாங்கன்றத அந்த கன்வே பண்ண அந்த இது அவங்க போகிறதுக்கு முன்னே பைலட்டாக போவார்.
அந்த இது ஒன்று அவங்க ஒரு ரிகர்சல் மாதிரி இவங்க எல்லாத்தையும் சரி பண்ணி அலர்ட் பண்ணி வைப்பாங்க. அது அது வந்து அவங்க பயணத்தில் எந்த தடையும் இல்லாமல் சிக்கல் இல்லாமல் அவங்க போன பாதியிலே திரும்பி வராமல் போகிறதுக்கு அது அது ஒரு டீம் பண்ணும். அதில் வந்து இவர் அரசியல்வாதின்ற முறையில் இவருக்கு அம்மாவனுடைய இதுவை பண்ணிட்டு இருந்தார். சரி, அதில் நான் எதுவும் குறை சொல்லலை. அதுக்கு திறமை இருக்குன்றதை ஏற்றுக்கிறேன். அப்படி போயிட்டு இருந்த இவர் அம்மா வந்து இவரை ஏன் அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினாங்க? அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கிறது மட்டும் இல்லை, மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினாங்க. தலைமை நிலைய செயலாளர் பதவியிலிருந்து இவரை நீக்கிட்டு அந்த இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி நியமிச்சாங்க. அந்த நீக்கிறதுக்கு மட்டும் இல்லை, 2016 மறுபடியும் அமைச்சரவை அமைக்க சொல்ல செங்கோட்டையனை மறுபடியும் அமைச்சர் பதவி தரல. ஆமா, எல்லாம் நீங்க சொன்னா நீங்க இப்போ கலைஞர் கேட்டீங்கன்னா தெரியும். அவரை கட்சியிலிருந்து அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு பிறகு, தலைமை நிலை செயலாளர் பதவியிலிருந்து நீக்கினதுக்கு பிறகு, கோபிச்செட்டிப்பாளையத்திலேயோ ஈரோட்லேயோ இவர் பேர் போட்டு தமிழ்நாட்டில் எந்த இடத்துலையும் அதிமுக கூட்டத்தில் இவர் பேர் போடல. அவருடைய எம்எல்ஏ தொகுதியில அவருடைய ஊர்ல அவருடைய பேர் போயிட்டாங்களான்னு போய் கேட்டு பாருங்க. அதிமுக கூட்டம் பக்கமே அவர் வந்ததில்லை. சரி, அப்படி இருந்தவரை மீண்டும் அதுதான் அம்மா இறக்குற வரைக்கும் அதுதான் அவருடைய பொசிஷன். நீக்கினதுக்கு பிறகு அதுதான் அவருடைய நிலைமை. ஆனா அப்படிப்பட்ட செங்கோட்டையன் இன்னைக்கு தினகரன் என்ன சொல்றாரு, சசிகலா அவரை மறுபடியும் அமைச்சராக்குனாங்கன்னு ஒரு இது நாங்க சொல்லி தான் ஆக்கணும் செங்கோட்டையன் அப்படின்னாரு. அதுவும் உண்மை இல்லை இல்லையா? நிச்சயமா கிடையாது. அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா இறந்தது எல்லாருக்கும் தெரியும். அவங்க இறந்துட்டாங்க. நீங்க ஒரு முதலமைச்சரோ அல்லது பிரதமரோ இறந்துட்டாங்கன்னா அந்த அமைச்சரவை செயலிழந்து போகும். அவங்க தலைமையில் இருக்கிறதுனால அதுதான் அரசியல் சட்டம். அந்த அரசியல் வெற்றினும் வரக்கூடாதுன்றதுக்காக உடனடியாக என்ன பண்ணுவாங்க, யாராவது ஒருத்தர் முதலமைச்சரா அமைச்சரவை தலைவரா முதலமைச்சர் பதவி அந்த வெற்றிடத்தை இல்லாமல் நிரப்புவாங்க. அப்படிதான் அண்ணா இறந்தப்போ 1969 பிப்ரவரி 2 இரவு அண்ணா இறந்துட்டாரு. ராத்திரி 1:30 மணிக்கு நாவோட நெடுஞ்செழியன் போய் அமைச்சரவை பதவி ஏற்றுட்டு அவர் மட்டும்தான் ஏற்றுக்கிட்டாரு. அதுபோல புரட்சி தலைவர் இறந்தப்பவும் நாவலர் நெடுஞ்செழியன் பதவி ஏற்றுக்கிட்டாரு. அது ஒரு இடைக்கால முதலமைச்சராக இருந்துட்டு அதுக்கு பிறகு முறைப்படி கட்சியினுடைய சட்டமன்ற கட்சி கூடி முதலமைச்சரை தேர்ந்தெடுத்து அப்புறம் ஒரு அமைச்சரவை பதவி ஏற்கும். இதுதான் நடைமுறையில் இருந்தது. ஆனால் நடைமுறையில் இருந்தது. ஆனால் புரட்சி தலைவி அம்மா இறந்தப்போ மட்டும் அந்த அவங்க இறந்த செய்தி வந்த உடனே அதிமுக சட்டமன்ற கட்சி தலைமையிடத்தில் கூடி சசிகலா வழிகாட்டல் படி பன்னீர்செல்வத்தை தேர்ந்தெடுத்து பதவியேற்றுக்கு அவரை வந்து முதலமைச்சர்னு சொல்லி சட்டமன்ற கட்சி தலைவராக அவரை தேர்ந்தெடுத்து அமைச்சரவையே பதவியேற்றுச்சு. எல்லா அமைச்சர்களும் அம்மா காலத்தில் யார் யார் என்னென்ன பொறுப்பில் இருந்தாங்களோ அதே பொறுப்பில் மறுபடியும் பதவியேற்றுட்டு அந்த அரசியல் சட்ட விதிமுறைப்படி அவங்க நடந்துக்கிட்டாங்க. ஆக அமைச்சரவை புதிய அமைச்சரவை அமைக்கப்பட்டது. அதையெல்லாம் முடிஞ்சு போச்சு இல்லை. அப்போ சசிகலா சொல்லி தானே பன்னீர்செல்வம் முதலமைச்சரானார். அப்போ சசிகலா செங்கோட்டையனை சேர்த்தாங்களா? அந்த லிஸ்ட்ல இல்லை. அப்போ அவங்க சேர்த்திருந்தா அப்பெல்லாம் சேர்த்திருக்கணும். இல்லை, அவங்க சேர்த்தாங்களான்றது எனக்கு தெரியல. அவரு அந்த லிஸ்ட்ல இல்லை. தினகரன் சொல்றது சசிகலா சொல்லிதான் நம்ம மந்திரி பதவி வகித்தான் இவர் சொல்றது உண்மையாயிருந்தா பன்னீர்செல்வம் அமைச்சரவையில் இவர் சேர்ந்திருக்கணுமா வேண்டாமா? சேர்த்திருக்கணும்ல, சேர்க்கல. கூவத்தூருக்கு பிறகாக நடந்ததுல அதுதான் நான் சொல்ல வரேன். அதுக்கு பிறகு பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அமைச்சரவை தொடர்ந்தது. அப்பவும் இவரை பற்றியோ வேற இன்னொருத்தரை பற்றி அந்த பிரச்சனை எல்லாம் அப்படி போச்சு. அதுக்கு பிறகு கூவத்தூர் சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க. உடனடியாக பன்னீர்செல்வம் ராஜினாமா எழுதி கொடுத்தாரு. அப்புறம் என்ன பண்ணார், திடீர்னு அதை கொடுத்துட்டு கவர்னர்கிட்ட எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டு என்னை அடித்து பிடிங்கிட்டாங்க, எனக்கு தெரியாமல் வாங்கிட்டாங்க, என்னை மிரட்டிட்டாங்க அப்படின்ட்டு போய் தர்ம யுத்தம் பண்ணார்.
நான் யார் வேணாலும் ஏற்றுப்பேன், சசியை வந்து நான் முதலமைச்சராக ஏற்றுக்க மாட்டேன். அவங்க அம்மாவால் புறக்கணிக்கப்பட்டவங்க, அம்மா வந்து வெறுத்தவங்க. இன்னும் சொல்ல போனால் அம்மாவனுடைய இறப்புக்கே இவங்க தான் காரணம், கொலைகாரி. அப்படிப்பட்டவங்கள முதலமைச்சருக்கு தகுதி இல்லாதவங்க. அதிமுகவில் யாராவது ஒரு தொண்டன் முதலமைச்சர் ஆகட்டும், ஆனால் சசிகலா ஆகக்கூடாதுன்னு சொன்னது பன்னீர்செல்வம். பன்னீர்செல்வம் சொல்லிட்டு தர்ம யுத்தம் நடத்துறாரு. அப்போ அந்த நேரத்தில் இந்த சொல்லிட்டு என்ன சொன்னாரு, நான் ராஜினாமா கொடுத்தது அவங்க மிரட்டி கொடுத்துட்டாங்க, அதனால நான் அதை திரும்ப பெற்றுட்டேன், நான் தான் முதலமைச்சர்னு சொன்னார். சொல்லிட்டு என்ன பண்ணாரு, கவர்னர்கிட்ட போய் அதை கேட்கவும் செஞ்சாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு ஓடிக்கிட்டு இருந்தது. அப்போ என்ன பண்ணாரு, இவர் இருக்கிற எல்லா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை ஆதரிக்கிறாங்க, என் திறமையில தான் இயங்கிட்டு இருக்காங்க, அதனால எல்லாரையும் நான் வந்து இது ஒண்ணி பலத்தை காட்டி எல்லாரும் என் கூட இருக்கிறாங்கன்னு சொல்லி அவர் சொல்லிட்டு இருந்தார். அப்போ சசிகலா முதலமைச்சர் ஆகணும்னா இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் அவர் பக்கம் போக அவர் கடத்த முயற்சி பண்றாருன்றது தகவல் இவங்களுக்கு தெரியுது. இவங்க அதை பாதுகாக்கணும்னா இவங்களெல்லாம் ஒருங்கிணைக்கணும்ன்ற ஒரு நிலைமை வருது. எல்லாரையும் கொண்டு போய் கூவத்தூர்ல ஒருங்கிணைக்கிற பணியை முழுமையா செஞ்சது எடப்பாடி பழனிசாமியும் அவர் தலைமையில் இருந்த மற்ற அமைச்சர்கள் தான். அப்போ சசிகலா முதலமைச்சர் ஆகிறதுக்கு செஞ்சாங்க. இது செஞ்சப்போதான் அதுக்குள்ள இது உண்டு. கவர்னர் அவங்கள பதவி ஏற்க விடாம தொடர்ந்து காலந்தாழ்த்தினாரு. அவர் மகாராஷ்டிரா பார்த்துட்டு இருந்ததுனால காலந்தாழ்த்தினாரு. அப்படி போயிட்டு இருக்கிற நேரத்தில் அவர் வடக்கில் இவங்க சிறைக்கு போகிற நிலைமை வந்தது. சிறைக்கு போக சொல்ல வந்து அவங்க பொதுச்செயலாளர் முறையில் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் கூட்டுறாங்க. அந்த கூட்டத்தில் அவங்க முன்மொழிஞ்சு, இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லியிருக்காரு, நான் தான் முன்மொழிஞ்சேன்னு சொல்லியிருக்காரு. சரி, அது முன்மொழிஞ்சதா கூட அவர் தப்பு இல்லை, ஏன்னா சசிகலா சட்டமன்ற உறுப்பினர் இல்லை, அதனால அவங்க முன்மொழிஞ்சிருக்க முடியாது, இவர் தான் முடிஞ்சிட்டு இருக்காரு. முன்மொழிஞ்சு அவர் எல்லா ஒட்டுமொத்தமான ஆதரவோட எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சரான. கூடுதலா ஒண்ணு சொன்னாரு, எனக்கு வந்த வாய்ப்பு. அதுதான் சொல்றேன், இதுதான் சொன்னாரு. நான் அது இவர் வந்து எனக்கு வந்த வாய்ப்புன்னு சொல்றாரு. இவருக்கு வந்த வாய்ப்பு அமைச்சர் பதவியிலிருந்து ஏன் எடுத்தாங்க? இவர் பேரை வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் போடாம கூட்டம் நடத்துறாங்களே, அதுதான் இவருக்கு தந்த வாய்ப்பு. அதிமுக அவர் எந்த இடத்துல வச்சிருந்தா, அன்னைக்கு வந்து பன்னீர்செல்வம் வந்து தர்ம யுத்தம் நடத்த சொல்ல, சசிகலாவே ஏத்துக்காத நிலைமை அங்க இருக்க சொல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் வந்து இந்த பக்கமா அந்த பக்கமான்னு ஒரு தெரியாத நிலையில இவ்வளவு நாள் அமைச்சரா இல்லாத செங்கோட்டையனை கொண்டு வந்து, அம்மா காலத்துல வந்து கூட்டத்துல பேர் போடாத செங்கோட்டையனை கொண்டு வந்து முதலமைச்சர் சொல்லியிருந்தா ஏத்திட்டு இருப்பாங்களா? அவர் சொல்றதுல ஏதாவது லாஜிக் இருக்கா? இவருக்கு ஆசை இருந்திருக்கலாம், இல்ல இவரை திருப்திப்படுத்துறதுக்காக யாராவது சொல்லியிருக்கலாம், நீங்க கூட இருந்திருக்கலான்ட்டு. அந்த நேரத்தில் எப்படி அதுக்கான சாத்தியம் எதுவுமே இல்லை. இன்னும் கேட்டா எடப்பாடி பழனிசாமி இந்த எல்லாரையும் ஒருங்கிணைச்சு எல்லாருக்கும் தேவையானதை அவங்களுக்கு வாக்குறுதிகளை கொடுத்து அவங்கள கொண்டு வந்து சேர்த்தது எடப்பாடி பழனிசாமியும் வேலுமணி, தங்கமணி, இந்த மாதிரி உதயகுமார், இது மாதிரி அந்தந்த எல்லாருமே பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். அதான் இல்லை, இந்த மாதிரி இருந்து செஞ்சாங்க. அதுக்கு பிறகு அவங்க சிறைக்கு போகிற நேரத்தில் இவர் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தாங்க. அதனால இவர் அமைச்சரவை கொடுத்தாரு. அப்போ அமைச்சரவைன்னா நம்ம நினைச்சா எத்தனை பேரை வேணா சேர்த்துட முடியாது. அப்போ ஏற்கனவே இருந்தவங்க அப்படியே தொடரணும்னாங்க. அப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருந்த பாண்டியராஜன் ஓபிஎஸ் அவர் தர்ம யுத்தத்தில் போய் இவரும் சேர்ந்து தர்ம யுத்தம் நடத்திட்டு இருந்தார். சரி, அவர் தர்ம யுத்தம் நடத்துற விட்டுட்டு இவங்க பட்டியல் தயார் பண்ண சொல்ல ஒரு ஆளை சேர்க்கலான்ற ஒரு நிலைமை இருந்தது. அப்ப அது யார் சேர்க்கறதுன்னு பிரச்சனை வந்தது. சசிகலா குடும்பத்தால் பரிந்துரைக்கப்பட்டவர் எனக்கு தெரிஞ்சு செந்தில் பாலாஜி தான் அப்பொழுது. ஆமா, அப்ப இன்னும் கேட்டா சசிகலா குடும்பத்துல வந்து ரொம்ப இணக்கமா இருந்தவர், அவரை முதலமைச்சராக பரிந்துரை செய்யற அளவுக்கு அவங்க அதுக்கு முன்னாலேயே காலகட்டத்திலேயே அந்த குடும்பத்தில இருந்து அவர் மேல நம்பிக்கையா இருந்தாங்க. அதுக்கு சில காரணம்லாம் இருக்கு, அது வேண்டாம் இப்போதைக்கு. அப்பொழுது செந்தில் பாலாஜி அந்த அணியில இருந்தார், எம்எல்ஏங்க. பிறகுதான் டிடி வேணிக்கு வரார். ரைட் ரைட். அவரை தான் அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. அவங்கள கொண்டு வர்றதுக்கு தினகரன்ல இருந்து சசிகலா வரைக்கும் முயற்சி பண்ணது செந்தில் பாலாஜி தான். ஆனா இன்னைக்கு என்னவோ கதையை அப்படியே பிளேட்டை மாத்தி இவர் நான்றாரு, அவங்க இவர் தான்றாங்க.
இது உண்மை இல்லை. அது மட்டும் இல்லாம அப்போ இவ்வளோ பிரச்சனையும் வர சொல்ல தென் மாவட்டங்கள்ல இந்த சட்டமன்ற உறுப்பினர்களை ஒருங்கிணைக்கிறதுக்கு அதிகமான முயற்சி எடுத்தது தங்கத்தமிழ்ச்செல்வர். ஏன்னா பன்னீர்செல்வத்தால் பாதிக்கப்பட்டு அவருக்கு மாற்றா அவர் தான் எல்லாம் நினைச்சதுனால அவர் என்ன நினைச்சாரு, அந்த வாய்ப்பு நமக்கு ஏன்னா நம்ம மாவட்டத்துல அவர் போயிட்டாரு, அந்த வாய்ப்பை எனக்கு கொடுங்க அவர் எதிர்பார்க்கறதுல நியாயம் இருந்தது. அவர் ஏற்கனவே அம்மாவுக்காக தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ணவர். அதனால அவர் வந்து அதை எதிர்பார்த்தாரு. நான் எப்படி அவருக்கு அந்த உரிமை இருந்தது. அதுபோல ஏற்கனவே அமைச்சராக இருந்து அந்த நால்வருக்குள்ள இருந்து அமைச்சராகாத ஒரு பழனியப்பன் அதை எதிர்பார்த்தாரு. இந்த மாதிரி அதே மாதிரி இந்த ஈரோடு மாவட்டத்திலேயே ஏற்கனவே அமைச்சராக இருந்த ஒரு தோப்பு வெங்கடாச்சலம் அவரும் எதிர்பார்த்தாரு. ஏன்னா அவர் வந்து செங்கோட்டையனுக்கு ஒரு இது ஒன்று ஆகாதுன்றதுனால அவரை வந்து இது ஒன்றாங்க. அதனால அவர் வந்து அந்த வாய்ப்பு வரும்னு அவரு நினைச்சாரு. இப்படி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க. ஒரு சிலர் வெளிப்படையா அதுக்கு முயற்சி பண்ணாங்க, ஒரு சிலர் ரகசியமா பண்ணியிருப்பாங்க. இவங்க எல்லாரும் எதிர்பார்க்கிற நேரத்துல இவங்களெல்லாம் விட நம்மளை முன்மொழிஞ்சாரு நம்ம மாவட்டத்தில் இருக்காரு, நமக்கு முன்னோடி அரசியல்ல இருந்தவர், நம்ம அரசியல்ல சாதாரண நிலையில இருக்க சொல்ற நம்ம ஒரு தலைவர் நிலையில அவர் இருந்து நம்ம மாவட்டத்தில் இருந்தவர். அதனால அவரை வந்து நான் அமைச்சரோட சேர்க்கிறோம் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக சேர்த்தது எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி அன்னைக்கு செந்தில் பாலாஜியை சேர்த்திருந்தா அதிமுக பிரச்சனையே பாதி குறைஞ்சிருக்கும். செந்தில் பாலாஜி என்கிட்டயே சொன்னது அது. அவங்க சொல்லியும் இவர் வந்து தினகரன் கிட்ட போனதுக்கு அதுவும் ஒரு காரணம். இல்லைன்னா அவர் அங்கேயும் போயிருக்க மாட்டாரு, திமுக வந்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி தங்கத்தமிழ்ச்செல்வம் வெளியே போனதுக்கு காரணம் பன்னீர்செல்வம் தானே. பன்னீர்செல்வம் அவர் வந்து சேரணும்னு சொல்றத கூட பன்னீர்செல்வம் சேர்க்கக்கூடாதுன்னு அவரை சேர்க்கக்கூடாதுன்னு சொன்னதுனால அவர் இது ஒன்று. அதனால எத்தனையோ பிரச்சனை இருக்கு கட்சியில. இவர் என்னவோ பெரிய யோக்கியம் மாதிரி பேசிட்டு இருக்காரு. ஆனா நான் கேட்கிறேன், அன்னைக்கு இவர் உண்மையில இவர் வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து ஜூனியர் இன்னைக்கு சொல்றவர், அவருக்கு வந்து அனுபவம் இல்லைன்னு கூட சொல்றவர், நான் 50 வருஷம் இருந்தேன், அவருக்கு சர்வீஸ் என்னன்னு கேட்கிறவரு. நான் கேட்கிறேன், அன்னைக்கு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் கொடுத்தாருல்ல, நான் நீ வந்து ஜூனியர், உன் தலைமையில நான் இருக்கணுமான்னு கேட்டிருந்தீங்கன்னா நீ ஆம்பளை, நீ யோகிய. அன்னைக்கு அதே 4 வருஷம் குனிஞ்சி வளைஞ்சி ஃபைல் தூக்கி நான் அவர் பின்னால போயிட்டு இருந்தேன்ல. அப்போ அமைச்சர் பதவி கொடுக்கவில்லை என்றால் நீங்க அதுதாங்க. அப்போ அமைச்சர் பதவி உனக்கு வந்து அப்போ நீ முன்மொழிஞ்சதுக்கு காரணம் எனக்கு அமைச்சர் பதவி நீ கொடுன்னு முதல்லயே நீ அங்க அக்ரிமெண்ட் போட்டு வந்து முன்மொழிஞ்சுக்க நான் இப்போ சந்தேகப்படுறேன். இப்போ இவர் விஜயோடு இணைந்திருக்கிறார். இவர் கூடுதலாக முன்னாள் எம்பி சத்யபாமா, அப்புறம் தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள், இவர்கள் எல்லாமே ஒன்னா போகும். இல்ல நீங்க தப்பு பண்றீங்க. தோப்பு வெங்கடாச்சலம் திமுகவுக்கு போய் கடந்த தேர்தலில் திமுக வேட்பாளராக போட்டிட்டு வெற்றி வாய்ப்பு இழந்து இப்ப மாவட்ட செயலாளராகி திமுக மாவட்ட செயலர் இருக்காரு. அதனால இந்த வெங்கடாச்சலம் வேற. இவரு யாரையோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்திருக்காரு. ஒரு வெங்கடாச்சலம் சேலத்துல இருந்தாரு, அவர் பிஜேபிக்கு போனாரு, அவரை ஒரு சமயம் கூப்பிட்டு வந்திருக்காரு. வெறும் வெங்கடாச்சலம் போட்டா தமிழ்நாட்டுல ஒரு 10,000 பேர் வெங்கடாச்சலம் இருப்பாங்க. அதுல இல்ல செங்கோட்டையன் அவர்கள் கூடவே சத்யபாமா முன்னாள் எம்பி, இவர்கள் எல்லாம் சென்று விஜயோட இணையும் போது ஒரு பெரிய பலம் ஏற்படும். இங்க சத்யபாமாவையும் இவரை மாதிரி நீக்கி தானே வச்சோம். சத்யபாமா அதிமுக வந்து வெளியேற்றப்பட்டவர்ல ஒருத்தர் தானே. சத்யபாமா ஒன்றும் நீங்க இன்னும் கேட்டா செங்கோட்டையனுடைய மதிப்பு கோபிச்செட்டிப்பாளையத்தில் கேவலப்பட்டதுன்னா அதுக்கு சத்யபாமாவுடைய தூயப்படி காரணம். அவங்க செங்கோட்டையனை பத்தி பேசாத பேச்சு இல்லை, பண்ணாத விமர்சனம் இல்லை. அவங்க தர்ம யுத்தம் நடத்துற பன்னீர்செல்வம் கூட செஞ்சுட்டு அவங்க எம்பியா இருக்க நேரத்தில் இவரை எப்படி நடத்தினாங்க, என்ன நடந்ததுன்னு எல்லாம் கோபிச்செட்டிப்பாளையத்தில் கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதனால அவங்க இனத்தோடு சேரும். இவ ஒரு சுகவாசி, அந்த அம்மா வந்து எம்பி ஆனதுல அவங்க பண்ணது அதெல்லாம் வந்து தனி விமர்சனம் நமக்கு தேவையில்லை, நம்முடைய தகுதிக்கு அது சரியா இருக்காது. அப்ப செங்கோட்டையன் அவர்கள் சென்றதுனால அந்த பகுதிகள் ஈரோடு, குறிப்பாக ஈரோடு
அதிமுகவுக்கு பெரிய சறுக்கலை ஏற்படுத்தும். இப்ப வந்து இல்ல. விஜய் கட்சியை சார்ந்த அந்த கட்டமைப்பு எல்லாம் ரொம்ப வலுப்படுத்த போறாரு இவரு. இதை வச்சுதான் அவர் 28% நமக்கு உறுதியா இருக்குன்னு சொல்றாரா? அதாவது நான் உறுதியா சொல்றேன், செங்கோட்டையன் போர்க்குணம் கொண்டவரோ போராளியோ இல்லை. ம். அவர் ஒரு சுகவாசி. இன்னும் சொல்ல போனா குனிஞ்சி வளைஞ்சி நெலிஞ்சி பணிஞ்சு ஊழக்கும்பிடு போட்டு எதையாவது ஒன்று சொன்னால் சரின்னு சிரிச்சுக்கிட்டு அப்படியே நடிச்சுக்கிட்டு இடத்துல இருந்து எஸ்கேப் ஆவார தவிர எதையும் ஃபேஸ் பண்ண மாட்டார். அவருடைய இயல்பே அது. இப்போ சார் நீங்கள் நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கே இருக்கவங்களுக்கு கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அவர் வீட்லேயோ இல்லை அமைச்சரவையிலேயோ அலுவலகத்திலேயோ இருந்த நேரங்களை நாட்களை விட ஹோட்டலில் ரூமில் தங்கியிருந்த நாட்கள் அதிகம். அதனால திருப்பாரு அது அது அதை நான் தவறாக சொல்லலை. அதனால அப்போ அலுவலை விட ஓய்வு அதிகம் அப்படி எடுத்துக்கிறேன். இப்போ இளைஞர்களுக்கு முன்னாடி நிக்கிறேன், அவர் பின்னாடி இளைஞர்கள் இருக்காங்க, இளைஞர்களை வந்து நான் சரியாக வழி நடத்த போறதுக்கான வாய்ப்பு அப்படின்றத இல்லை அவரு சொன்னார் இல்லை, விஜய் பின்னால குழந்தைகள்லாம் இருக்கிறாங்க, கல்லூரி மாணவர்கள் பள்ளி மாணவர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி அறிவுரை சொல்லி ஓட்டு வாங்கி தருவாங்கன்னாரு. அதனால அவங்க நம்ம சரி இப்போ நாளைக்கு அவருடைய புரிதல் அதானங்க. அவர் என்ன சொல்றாரு, விஜய் எப்படி முதலமைச்சர் ஆவார்னு குழந்தைங்கள்லாம் இருக்கிறாங்க, மாணவர்கள்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் போய் சொல்லி ஓட்டு வாங்கி கொடுத்துருவாங்க, அதனால முதலமைச்சர் ஆயிடுவாரு. இல்ல நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை எடப்பாடி பழனிசாமி அதுதான் சொல்ல கூட்டத்துக்கு போறாரு. நாளைக்கு இப்ப செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்களோட தாவைக்கால இணைஞ்சிட்டாரு. நாளைக்கு அங்க எப்படி வரவேற்போ இல்ல கூட்டமோ எப்படி? இல்லைங்க, நான் வந்து ஏற்கனவே இந்த விவாதத்தினுடைய நிகழ்ச்சியினுடைய தொடக்கத்தில் சொல்றதுதான், செங்கோட்டையனுக்கு பின்னால என்ன இருக்குன்றதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் வெளியேற்றிய கழிவு, அந்த கழிவு என்ன ஆக போகுது, என்ன ஆச்சுன்றதை பத்தி நாங்க தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் அதை பின்தொடர வேண்டிய நிர்பந்தமும் எங்களுக்கு இல்லை. நான் சொல்ல வர்றது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றங்கள் எங்களுடைய அடிப்படையில் நாங்கள் இன்னைக்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தில் அதிமுக மாவட்ட அலுவலகம் அமைக்கப்பட்டு சிறப்பாக செயல்பட்டுருக்கு. இவ்வளோ தூரம் சொல்கிறாரு, கோபிச்செட்டிப்பாளையம் நகர செயலாளர் இவர் பின்னால் போனாரா? ஒரு சும்மா என்னவோ கதை விட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நகர செயலாளர்லாம் இன்னைக்கு சுதந்திர இந்தியாவில் இன்னைக்கு தான் குடியேறின தெம்போட வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிரித்த முகத்தோட யாரையும் கடிந்து பேசாத மனிதரா அவராலேயே அவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க ஒரு சிரிக்கிறத அவர் வந்து சிரிச்சிட்டு, அதாவது பிரச்சனைகளை வந்து கடந்து போறதுக்கு அவர் வந்து அவருடைய அந்த முகக்குறி வந்து ஒரு சிரிப்பு வந்து அவருக்கு அடையாளமா எல்லாரும் பார்த்தாங்க. ஆனா அது அவர் என்ன கொடூர மனம் படைத்தவன்றதுக்கு இந்த கட்சியிலிருந்து வெளியேறினவங்க சாட்சி. இன்னைக்கு இவரை வந்து வெளியே அனுப்பிட்டாங்கன்னதுக்கு பிறகு அவங்க எவ்வளவு மகிழ்ச்சியோட மறுபடியும் வந்து நம்ம கட்சின்ற உரிமையோட வந்து செயல்படுறாங்கன்றது அதை பார்க்கறவங்களுக்கு தெரியும். நீங்க வேணா நாளைக்கு கோபிச்செட்டிப்பாளையத்தினோட புரட்சி தமிழர் எடப்பாடியாருக்கு கிடைக்கிற ஆதரவு, இன்னைக்கு அந்த கூட்டத்தினுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு காலையிலிருந்தே, மாலையில தான் பேச போறாரு, நாளைக்கு காலையில இருந்தே பாருங்க கோபிச்செட்டிப்பாளையமே திணறுதா இல்லையான்னு பாத்துங்க. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, இவர் வந்து எவ்வளோ அதிமுக வந்து இப்போ தொடர்ந்து 9 முறை எம்எல்ஏன்னு சொல்றாருல்ல, அதே மாதிரி பக்கத்துல இருக்க அந்தியூர் அதிமுக தொடர்ந்து வெற்றி பெற்ற தொகுதி. அந்த தொகுதி ஒரு மாவட்ட செயலாளர் ஆகி கடந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு இழந்தது, கொஞ்சம் ஓட்டுல போச்சு. அதுக்கு இவர் பொறுப்பு இல்லையா? பொறுப்பேற்கணும். அதுதான் இவர் ரெண்டாவது இவர் சொல்ற மாதிரி தேர்தல் இவருடைய வெற்றிக்கு முழுக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் காரணம், இரட்டை இலை சின்னம் தான் காரணம், கட்சி தொண்டர்களுடைய உழைப்பும் நிர்வாகிகளுடைய அர்ப்பணிப்பும் தான் காரணம். நான் முடிச்சிடுறேன். இவரை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய உழைப்பை உறிஞ்சி கொடுத்த அட்டை. இவர் வந்து தேர்தல் நேரத்துல ஓட்டு கூட கேட்டது கிடையாது, ஓட்டே கேட்டது கிடையாதுங்க. என்ன சொல்லுவாரு, அம்மா வர சொல்லிட்டாங்கன்னு போயிடுவாரு, அம்மாவுடைய பயணத்தை நான் போடணும், அம்மா கூட போகணும்னு போயிடுவாரு. ஓட்டு கூட அங்க இருக்க தொண்டம் கேட்டான். இதெல்லாம் உண்மைங்க, வெளியிருந்து பார்த்தா தெரியாது. சரி சரி
இப்போ நீங்க பெரிய விளக்கம் கூட தேவைன்னு, இவர் அம்மா கூட எலெக்ஷன் நேரத்தில் டூர் போயிடுறாரு. அப்போ எப்படி அவர் ஓட்டு கேட்டிருக்க முடியும்? கையெடுத்து கும்பிட்டு வாக்கு கொடுங்கன்னு கேட்டதே இல்லையா? எப்படிங்க கேட்க முடியும்? தொகுதி முழுக்க கேட்க முடியுமா? இவர் அம்மாவினுடைய பயணம் தேர்தல் ஒரு நாள் 2 நாள் வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு எப்படி இருக்கீங்க தட்டி கொடுத்துட்டு சிரிச்சுட்டு பார்த்துக்கலான்ட்டு போயிடுவாரு. அங்க இருக்க தொண்டர் தான் ஒவ்வொரு வீடு வீடா ஏறி கையில காலில் விழுந்து ரெட்டை இலைக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்டதுனாலதான் ஓட்டு வந்ததை தவிர இவர் முகத்தை பார்த்து ஓட்டு வரல. இவர் ஆளே ஊர்ல இல்லையா, அப்புறம் எப்படி முகத்தை பார்ப்பாங்க? அதனால அந்த வெற்றி முழுக்க முழுக்க அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கான வெற்றி, அங்க இருக்கிற கட்சிக்காரர்களுடைய உழைப்பினால் கிடைத்த வெற்றி. அந்த வெற்றியை இவர் சொந்தம் கொண்டாடி இவர் தனக்கு மட்டுமே அது சொந்தம் இவர் நினைச்சதனுடைய விளைவு அந்த தொண்டர்களை புறக்கணிக்கிறது, அந்த தொண்டர்களை கவனிக்காம விட்டது, அந்த நிர்வாகிகளை அசிங்கப்படுத்துது, அவங்களுக்கு முறையா கிடைக்க வேண்டிய உரிமைகளை இவர் பறிச்சது. இது எல்லாம் சேர்ந்துதான் இன்னைக்கு அவருக்கு எதிர்ப்பு அலையா உருவாகிருக்கு. அந்த எதிர்ப்பு அலையினுடைய இருந்து அந்த தொண்டர்களை மீட்டது எடப்பாடி பழனிசாமிக்கு இன்னைக்கு அந்த மக்கள் நன்றி செலுத்துறாங்க. இன்னைக்கு இந்த பிரச்சனை தொடக்கத்துக்கு காரணம் வந்து இவருக்கு எதிர்ப்பானவர்களை ஒரு மாவட்ட செயலாளர், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்ற நிலையில இவர் எல்லாரையும் ஒதுக்கி வச்சாரு. அந்த ஒதுக்கப்பட்டவர்களை அடைச்சு மாவட்ட அளவுல பதவி போட்டாரு எடப்பாடி பழனிசாமி. அதனால இவருக்கு என்ன கேட்காம எப்படி போடலாம் என் மாவட்டத்துல இவர் முதல்ல ஆரம்பிச்ச பிரச்சனையே அதுதான். அவங்களெல்லாம் வந்து போடுறாரு, நான் சொல்ற ஆளை போட மாட்டேன்றாருன்னுட்டு பிரச்சனை கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதுதான் வளர்ந்தது. அவர் அது தமிழ்நாடு முழுக்க இன்னைக்கு வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களுக்கு ஒரு அரவணைக்கிறது மட்டும் இல்ல, அவங்களுக்கு ஒரு பாதுகாவலராக இருப்பவர் புரட்சி தமிழர் எடப்பாடியார். அவருக்கு வந்து எல்லாவற்றையும் விசாரிச்சு எந்த இடத்துல என்ன பிரச்சனை, அவங்க பதவியில இருந்தாலும் அவங்க வேண்டியவங்களா இருந்தாலும் பெரிய ஆளா இருந்தாலும் அவங்களால ஒரு தொண்டர் பாதிக்கப்படுறாருன்னா உடனடியா அவர் நிவாரணம் தர்றாரு, அவங்களுடைய குறையை கேட்கிறாரு. அவர் ஒரு சாதாரண தொண்டரா இருந்து வந்ததுனால ஒவ்வொரு தொண்டரும் படுற கஷ்டம் தெரியுது. அதனால அவர் வந்து அதை கேட்டு அவங்களுக்கு இவ்வளவு நாள் உழைச்சிட்டு இருக்காங்க, இவர் வந்து மந்திரியா இருக்காரு, எம்எல்ஏ இருக்காரு, ஒண்ணுமே செய்யலன்னு சொல்ல, இவரை ஒரு பதவிக்கு வர்றதுக்கு அவர் அனுமதிக்கலன்னு சொல்ல, அவரை வந்து அவங்க எதிர்பார்க்கறது என்ன, அவங்க கட்சியில ஒரு மரியாதை, அந்த மரியாதை கூட தராம ஒரு அடக்குறாருன்னா அதுக்கு அவங்களுக்கு மரியாதையை உருவாக்கினாரு. அது எல்லா இடங்களும் செய்யறாரு, அது மாதிரி அங்கேயும் செஞ்சாரு. இவர் வந்து நான் மாவட்ட செயலாளர், நான் அப்போ எதுக்கு இருக்கேன், நான் வந்து இவர் எனக்கு தெரியாம பதவி போட்டாருன்னா, இவர் சுற்றுப்பயணம் வந்தாருன்னா நான் ஏற்பாடு பண்ண மாட்டேன்னாரு. உங்களுக்கு அதுல பாதி வெளியே தெரியும், பாதி தெரியாது. இவர் சொன்னது அவருடைய பயணத்தை ஏற்பாடு செய்ய மாட்டேன் என்னுடைய மாவட்டத்தில் சொன்னதுக்கு காரணம், எனக்கு தெரியாம நீ பதவி போட்டல, அப்போ கட்சியை நீ நடத்துறியா நான் நடத்துறேன், நீயே நடத்திக்கன்றது. அது வெளியே வந்து சிரிச்சுக்கிட்டு சொன்னதுனால நீங்க எல்லாம் வந்து இவரு என்னவோ ஒரு இணைப்புக்காக சொன்னாருன்னு நினைச்சுக்கிட்டீங்க. 10 நாள் கெடுன்றது ஓபிஎஸ் அதுதாங்க. நீங்க அது நல்ல வேலை கேட்டீங்க. நான் கேட்கிறேன், பன்னீர்செல்வத்தை நீக்கினாங்கல்ல, பொதுக்குழுல கூட்டி தானே நீக்கணும். அந்த பொதுக்குழுல செங்கோட்டையன் இருந்தாரா இல்லையா? இருந்தாரு. அப்போ கேட்டாரா ஏதாவது? இல்ல. கூட சேர்ந்து கை தூக்குனது மட்டும் இல்ல, அதை ஆதரிச்சு பேட்டி கொடுத்ததும் செங்கோட்டையன் தானே. அப்புறம் நீயே நீக்குவ, அப்புறம் நீயே சேகரன் கோரிக்கை வைப்பியா? சரி, சசிகலாவை நீக்கப்போ செங்கோட்டையன் இருந்தாரா? இருந்தார். அப்புறம் அப்போ கேள்வி கேட்கல. அதற்கு பிறகு தேர்தல் பல கடந்து வந்தது. 2021 தோல்வி அடைந்தது. இருங்க, இதெல்லாம் கருத்தில் கொண்டு இணைக்க 2021 என்னங்க தோல்வி? 2006 தோல்வியோட 2021 தோல்வி வந்துருச்சு. இல்ல, கணக்குப்படி பாருங்களேன். 96 தேர்தல்ல எவ்வளவு பெரிய பயங்கரமான சரிவு, அம்மாவே வெற்றி வாய்ப்பு இழந்த நிலையெல்லாம் இருந்தது இல்ல. இவர் 10 வருஷம் ஆட்சிக்கு பிறகு ஒரு சரியான தலைமை இல்லாம ஒரு தலைவர் உருவாகிற இந்த நேரத்துல 75 கூட்டணியும் 66 தனித்துவம் பெற்று வெற்றி பெற்று தந்தது எடப்பாடி பழனிசாமி என்னுடைய சாதனை எடுத்துக்க மாட்டீங்களா? இன்னும் சொல்ல போனா 1,92,000 ஓட்டு மாறி இருந்ததுன்னா எடப்பாடி பழனிசாமி தானே. வெறும் 1,92,000 ஓட்டு. அந்த ஓட்டுனால எல்லாம் அந்த சகுனிகளும் துரோகிகளும் அன்னைக்கு வந்து காலவாரலன்னா அந்த நிலைமை வந்து இது ஒண்ணு இருக்காதுல்ல. அதனால சரி, இவர் வெற்றி தோல்வியை பத்தி பேசுற அருகதை தகுதி செங்கோட்டையன் இருக்கா? உங்களுக்கு நல்லா தெரியும், ஈரோடு இடைத்தேர்தலில் தேர்தல் அறிவிப்பு வந்தது. திமுக கூட்டணியில் EVK இளங்கோவன் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடுவார்னு அறிவிச்சாங்க. அந்த நேரத்தில்
அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வேட்பாளர் யாருன்னு அறிவிக்கிறதுக்கு முன்ன அந்த தேர்தல் பொறுப்பாளரா செங்கோட்டையனை தான் நியமிச்சாங்க. ஆமா, தேர்தல் பணிக்குழு தலைவராக இருந்து இவர் தேர்தலை வந்து அவர் பொறுப்புல தான் நாங்க நடத்தினோம். தேர்தல் அலுவலகத்தை போய் திறந்து வச்சதே அவர் தானே. ஆமா, அங்க என்ன இவருடைய சாதனை அந்த மாவட்டத்தில் கிழிச்சாரு? அதுதான் சார், தொடர்ச்சியா தோல்விகள் வருது. அதிமுக அதுதாங்க, உன்னுடைய தலைமையில் உன்னுடைய பொறுப்பில் ஒப்படைக்கப்பட்ட அந்த தேர்தல்ல அதிமுக அது வரைக்கும் வாங்கின ஓட்டுல இருந்து பின்னடைவு சந்திச்சதுன்னா அப்போ அதுக்கு காரணம் நீயா எடப்பாடி பழனிசாமி? எல்லாரும் இதுக்கு பொறுப்பெடுத்துக்கணும். எப்படி பொறுப்பேற்க முடியும்? இவர் எனக்கு என்ன சொல்றது தெரியல. இன்னும் கேட்டா தேர்தல் ஆணையத்துல போய் உங்க மனு போட்டு பன்னீர்செல்வத்தை கூட அதிமுக தான் ஆதரிக்க சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா? அதனால ஒற்றுமை பத்தி இவங்க பேசுறவங்க பன்னீர்செல்வத்தையும் ஆதரவு தான் இருந்தது. செங்கோட்டையன் தலைமையில தான் தேர்தல் நடந்தது. எடப்பாடி பழனிசாமி தான் பன்னீர்செல்வத்துக்கு ஆகலன்னு சொல்லுங்க. ஆனா செங்கோட்டையன் தானே தேர்தல் பொறுப்பாளர். அப்போ ஒரே கட்சியா தானே பன்னீர்செல்வம் கூட வந்து தானே வேலை செய்யணும்னு சொல்லி இந்த தேர்தல் ஆணையத்தில் சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லி வந்தாங்க. வேட்பாளர் கூட நீங்க 2 பேரும் சேர்ந்து தேர்ந்தெடுங்கன்னு தான் சொன்னாங்க. அது அந்த ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்ல கூட தமிழ் மகன் உசேன் நீதிமன்றம் சொல்லி கையெழுத்து போட்டாங்க. அதுல எடப்பாடி பழனிசாமி எங்க வந்தாரு? அரங்கத்திற்கு வந்து பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி. 16 ஆண்டுகளாக சிறையில் இருக்கிறார். ஈழத்தமிழர்களுக்காக போராடி அந்த போராட்டத்தில் வந்து சட்டப்படி அவர் வந்து தண்டிக்கப்பட்டிருக்கார். ஆமா, ரொம்ப அந்த அம்மா வந்து ஏதோ ஒரு சின்ன வேலை செய்து அந்த பிள்ளைங்களை இது வரைக்கும் கொண்டுட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. சமாளிக்க முடியல. மருத்துவம் மெரிட்டில் தான் படித்து கஷ்டப்பட்டு படித்து தான் வந்திருக்குங்க பிள்ளைங்க. அது நிறைய பேர் பங்கெடுத்துக்கிட்டாங்க. 2 ஆண்டுகள் ஓடிட்டு இருந்தது. இப்போ இந்த முறை ரொம்ப சிக்கலாக இருக்குது அப்படின்னு கடிதம் உறுதியா வந்து ஈழத்தமிழர்கள் மட்டும் இல்ல, உலகம் முழுவதும் பரவி நிறைய எல்லா தமிழர்களும் இந்த மாதிரி தமிழர்களும் ஒருங்கிணைந்து ராவணா வலையொலியின் ஊடாக உறுதியாக அந்த ஈழத்தமிழர்களுக்காக போராடி இன்றைக்கு சிறையில் ஆடிக்கொண்டிருக்கிற அந்த ஐயாவுக்கு நம்ம உறுதியா அடுத்த தலைமுறைன்றது அவங்க அதுதான். அது முடியாம அவர் உள்ள இருக்கிறாரு. அந்த பிள்ளைங்க படிச்சு மேல வரணும். யாரும் வந்து ராவணாவுக்கோ அல்லது என்னுடைய என்னுடைய இதுக்கோ எந்த இதுவும் நேரடியான பணத்தொகை எதுவுமே அனுப்ப வேணாம். அந்த முகவரியை அவர்களுடைய சம்மந்தப்பட்ட அந்த மாணவருடைய முகவரியை நான் உங்களுக்கு கீழே கொடுக்குற வங்கி கணக்கு எல்லாத்தையுமே அதுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஆதரவை தெரிவித்தா போதும். நேரடியாக அவங்களுக்கே அனுப்பினா போதும், அவங்கக்கிட்ட போய் சேர்ந்தாவே போதும் அப்படிங்கிறது அந்த நேரத்தில் உங்கள்கிட்ட வைக்கிற கோரிக்கை. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக் சாந்தி காலனி அண்ணா நகர் சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.